ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் ஜானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்குங்க. ஒன் டே ட்ரிப்பு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பர் ட்ரிப்புங்க. உங்கள் ஃபேமிலியோடு போடலாம். காலையிலே நீங்கள் கிளம்பி போய் சாப்பாடு கட்டிட்டு போயிட்டீங்கன்னா அங்கேயே நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம், அங்கேயே என்ஜாய் பண்ணிக்கலாம். குளிச்சு முடிச்சோன்னு சாப்பிட்டு மறுபடியும் குளிக்க போகலாம். அந்த மாதிரி ஒரு விளாக் தான், குழந்தைங்க விரும்பி பார்க்கக்கூடிய விளாக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். மக்களே, உங்களுக்கு பார்க்குறப்பே தெரிஞ்சிருச்சுல, இது திருச்சியில் உள்ள கல்லணை மாதிரி இருக்கேன். ஆமாங்க, திருச்சியில் இருக்கிற கல்லணை தான், காவிரி ஆற்று தண்ணியை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறதுக்கு சண்டே நாங்கள் வந்திருக்கோங்க. திருச்சியிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த காவிரி ஆற்று கட்டப்பட்டுள்ளது. இதை வந்து கல்லணை என்று அழைக்கிறாங்க. இந்த கல்லணையை வந்து யார் கட்டியிருக்காங்கன்னா, சோழ மன்னன் வந்து கரிகாலன் வந்து கட்டினதுங்க. இது வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னா, கிபி 2ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்ட இந்த அணைங்க. சூப்பராக வடிவமைச்சு அப்பயே பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த கல்லணை அணை வந்து இப்போ வரைக்கும் பயன்பாட்டில் உள்ளதுங்க. இது வந்து சுற்றுலா தலமாக அமைக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள், எத்தனை மக்கள் வந்திருக்காங்கன்னு. சண்டே அதுவும் இந்த கல்லணையில் இவ்வளோ தண்ணி நான் பார்த்ததில்லைங்க. இந்த சண்டே நல்லா திறந்து விட்டுருந்தாங்க. நெருக்க கூட்டங்க. இப்போ நம்ம போகிற வழியிலலாம் கூட்டம் இருக்காது. அங்கே ஒரு பார்க் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் உள்ளே இறங்கி குளிக்கிறதுக்கு தடுப்புலாம் வச்சு குளிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. 2 சைடு இருக்குங்க. அந்த 2 சைட்லேயும் சரியான கூட்டங்க. மக்கள் போய் பார்க்குறவங்க போய் பார்த்துட்டு பார்க்கில் விளாண்டுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க. இங்கேயே வந்து குளிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. குளிச்சுட்டு எத்தனை மக்கள், அதுபோக மீன் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. நாங்கள் அங்கே இருக்கிறப்பே மீன் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அணை பக்கத்திலே மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து உயிர் மீன் வந்து வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த அணை வந்து சூப்பராக வடிவமைச்சு கட்டியிருக்காங்க. இந்த கல்லணை கட்டினதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, கல்லையும் களிமண்ணும் கொண்டு தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 1900 ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி வெள்ளத்தை தடுத்து வச்சு நிறுத்தி வச்சிருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க. இந்த தஞ்சாவூர், திருச்சி இந்த பக்கத்தில் உள்ள டெல்டா மாவட்டத்துக்கெல்லாம் பாசன வசதி வந்து அளிக்கப்படுதுங்க இந்த கல்லணையிலேருந்து. இந்த கல்லணையோட இப்போ அமைப்பை பற்றி பார்ப்போங்க. இந்த கல்லணையோட நீளம் வந்து 1080 அடிங்க, அகலம் 66 அடிங்க, இதோட உயரம் மட்டும் 18 அடிங்க. இது வந்து நல்லா வந்து நெளிந்து வளைந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில், உங்களுக்கு நெளிவாகவும் வளைவாகவும் தான் அமைக்கப்பட்டிருக்கு. 4 மூலையிலிருந்து பார்க்குற மாதிரி இந்த அமைப்பு, இந்த பாலம் வந்து கல்லணை பாலம் கட்டப்பட்டிருக்குங்க. இந்த காவிரி ஆற்றோட கிளை வந்து 4 ஆறாக பிரிக்கிறாங்க. காவிரி இந்த ஆறானது உள்ளாறு, கொள்ளிடம், அது வந்து காவேரி, வெண்ணாறு, நெக்ஸ்ட் வந்து பழைய ஆறுண்டு 4 ஆறாக இந்த காவேரி ஆறை வந்து பிரிக்கிறாங்க. இந்த காவேரி தண்ணியை பாருங்களேன், குடிச்சு பார்த்தா அப்படியே நல்ல தண்ணிங்க. நார்மலாகவே இது வந்து மழை தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி தானே. இந்த ஆற்றில் என்னடா நாங்கள் கை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் அந்த வர்ற தண்ணியில் ஃபுல்லாக மீன் துள்ளி துள்ளி வருதுங்க. இந்த அணைக்கட்டு எவ்வளோ ஒரு அருமையாக சூப்பராக கட்டப்பட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்க்குற அம்பட்டுமே கல்லணையோட அமைவிடமும் காவேரி ஆறுந்தாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 1ஆம் நூற்றாண்டில் இந்த கரிகாலன் சோழன் எவ்வளோ ஒரு சூப்பராக இந்த கல்லணையை களிமண்ணும் கல்லும் வச்சு மட்டும் சூப்பராக வடிவமைச்சிருக்காருன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், பசுமாடு வந்து வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த தரையெல்லாம் பாருங்கள், அப்போ வந்து 1ஆம் நூற்றாண்டில் பழைய கட்டணம் அப்போ கட்டினது. இப்போ அந்த சைடு ஃபுல்லாக வந்து சேஃப்டியாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்படியே நம்ம இங்கேருந்து அந்த கல்லணை வரிசையாக பார்த்துட்டு போகலாம். நீங்கள் 4 மூலையில் நடந்து போகலாம். போய் இந்த லாஸ்ட்டாக வந்து வர்ற இடத்துல நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். அந்த இடத்துல பார்க் மாதிரி அமைச்சு அங்கே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு அப்படியே நம்ம ட்ரெஸ் பார்த்துற இடமும் இருக்குது, பாத்ரூம் வசதியும் இருக்குது. ஆனால் பே பண்ணி போகணும். 10 ருபீஸ் வாங்குவாங்க. அங்கே ட்ரெஸ் மாற்றிட்டு யூஸ் பண்ணிவிட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதிலேருந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க வந்து விளாட்ணுண்டா பார்க் வசதி இருக்குது, அதை விளாட வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து வெளியில் வந்தீங்கன்னா கரிகாலன் சோழன் வந்து அவரோட வரலாறு, அவருக்குன்னே ஒரு வந்து மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்குங்க. அதுவும் வீடியோ பின்னாடி வரும் பாருங்கள். என்னடா இந்த தண்ணியை இவ்வளோ காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மீன் துள்ளி துள்ளி போகும். தெளிவான நீருங்க. நல்ல ஒரு சூப்பர்
சூப்பர் தெளிவான நல்ல தண்ணிங்க. காவிரி ஆற்று தண்ணின்னா சும்மா வாங்க. மக்கள் பாருங்கள், அதுலேருந்து நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருக்கப்ப இந்த சைடு ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா தனியாக இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துடணுங்க. இந்த சைடு டு அந்த சைடு போகிறவங்க பைக்கும் காரும் போயிட்டு வருது. இப்போ ஓரத்தில் ஃபுல்லாக பைக்கை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம உள்ளே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போய்க்கலாம், அங்கேருந்து குளிக்க போய்க்கலாம், எல்லாம் போயிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த கரிகாலன் சோழனோட மணிமண்டபத்தை பார்க்க வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறது வந்து இந்த கரிகாலன் சோழனுக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. இது ஜெயலலிதா காலத்திலே கட்டப்பட்டதுங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அங்கே ஒரு அந்த கரிகாலன் சோழனோட சிலை வந்து யானை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அது பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. சென்றாக வடிவமைச்சு அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் என்ன செயல்பட்டு வந்தார், என்ன மாதிரி அவர் சாதிச்சிருக்கான்றது எல்லாம் ஒரு வரைபடமாக ஓவியமாக வரைஞ்சி அவரோட வரலாறை தெளிவாக நம்மளுக்கு விலைக்கு காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் இல்லை. நான் ஒரு சுற்று மட்டும் நான் சிலையை எடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு மட்டும் வந்துட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நம்ம பார்க்கணும். அந்த டைம் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு சுற்று வந்தோடனே நாங்கள் வெளியில் வந்தாச்சுங்க. இந்த மணிமண்டபத்தை பார்க்குறதுக்கே மக்கள் கூட்டம் திரண்டு வருதுங்க. நாங்கள் போன சண்டையில் ஒரு நல்ல ஒரு கூட்டம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் நான் போனதை விட அன்னைக்கு வந்து காவேரி ஆறு வந்து நல்ல அணைக்கட்டில் திறந்து விட்டுருந்தாங்க. நிறைய தண்ணி அவ்வளோ அலை அடித்து போச்சுங்க. பார்க்கவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கேயே பார்த்துட்டு அப்புறம் பார்க்கில் பிள்ளைங்களை விளையாட வச்சுட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இப்போ ஃபைனலாக மணிமண்டபத்தை பார்க்கவும் வந்தாச்சுங்க. இந்த மணிமண்டபத்துக்கு உள்ளே வர்றப்ப அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. நல்லா கட்டப்பட்டிருக்கு, கிரானைட் மூலியம் கட்டப்பட்டிருக்கு போல் குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. வெளியில் வந்து ஞாயிற்றுக்கிழமை சரியான வெயிலுங்க. ஆனால் உள்ளே வந்து அந்த மணிமண்டபத்துக்கு வெளியிலே காலனிகள்லாம் கழட்டி வச்சுட்டு உள்ளே நாங்கள் நடக்கிறப்ப அவ்வளோ ஒரு அந்த கிரானைட் தரைக்கு அதுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. உள்ளே வரவும் அப்படியே ஏசிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் ஏசி மண்டபம் இல்லை, ஆனால் ஏசிக்குள்ளே வந்த ஃபீலிங் இருக்குங்க. கண்டிப்பாக மக்களே, பக்கத்தில் அருகாமை உள்ள மதுரை மக்களாக இருந்தாலும் சரி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் மக்களாக இருந்தாலும் சரி, இந்த காவிரி ஆறை பார்க்குறதுக்கு கல்லணை அணைக்கு கண்டிப்பாக வாங்க. இப்போ அந்த டிராயிங்லாம் உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன். ஒவ்வொரு டிராயிங்கும் அவங்களோட வரலாறை பற்றி சொல்லுங்கள். இந்த சிலையில் அவர் உட்காந்துருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. பார்க்கவும் சூப்பராக இருக்குது. நல்ல பெரிய சிலைங்க. சென்டராக வச்சு அதை நல்ல ஒரு லாக்லாம் சிஸ்டம் அது பக்கத்தில் போய் தொட முடியாத அளவு போட்டு வச்சுருக்காங்க. இங்கே எஸ்எஸ் கம்பியில் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபோட்டோவை மட்டும் அவர் ஓவியத்தில் வந்து எப்படி என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்ற வரைபடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து வெளில வந்துடணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மணிக்கு நாங்கள் அங்கே போயிருந்தோம். 5 மணியோட கேட் மூடிட்டாங்க. இப்போ இந்த ஷிஃப்ட்டு எங்களோட வந்தவங்க மட்டும்தான் இதை பார்க்க முடிஞ்சிச்சு. மீதி எங்கள் டேடிலாம் இதை பார்க்க முடியலை, வெளியில் இருக்காங்க. நாங்கள் ஒரு சுற்று பார்த்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் டேடின்ட்டு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதுவரை நீங்கள் கல்லணையை யாரும் பார்க்கலன்னா இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எப்போ முடிஞ்சிச்சுன்னே தெரியாது, அந்த அளவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது விளாக், புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.